கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடிகிறது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என்னை மீட்டு கொள்ளுகிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகள், என் இருதயத்தில் இருக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நீர் விரும்புகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீர் என் கண்மலை, என் மீட்பர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே அருமையான ஒரு ஜெபத்தை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு கிளம்பும்போது, மற்ற இடங்களுக்கு கிளம்பும்போது சொல்ல வேண்டிய ஒரு அருமையான ஒரு வசனம், ஆண்டவரே என் வாயின் வார்த்தையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த வாயில் வர்ற வார்த்தை தான் மற்றவங்களை காயத்தை உண்டு பண்ணிடுது, மற்றவங்களை கஷ்டப்படுத்திடுது, நல்லா இருக்கிறவங்களை பிரிச்சிருது. அதனால் என் வாயின் வார்த்தைகளை, என் இருதயத்தில் உள்ள தியானம் உமக்கு முதல்ல பிரீதியாய் ஆண்டவரே உமக்கு சந்தோஷமாக உம்மை மகிழ்விக்கிறதா இருக்கட்டும் என்று சொல்கிறார். பிரீதியாக இருப்பதாக என்ன, பிரியமாக இருப்பதாக. அப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தினால பேசுகிற வார்த்தை, இருதயத்தின் தியானம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் நாவிக்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளை, இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, நீர் விரும்புகிறது போல் இருப்பதாக, உடைய சித்தம் வெளிப்படுவதாக. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த அநேகருக்கு பகிர, அநேகருடைய வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.